சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. பாலும் தெழுதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே அதிகப்படியான வியூவர்ஸ் நீ எனக்குத்தா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வேண்டிட்டு விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்தில் விநாயகர் சதுர்த்தியும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் அப்படின்றத பற்றி வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். பரபரப்பான அரசியல் அப்படின்னு சொல்கிற மாதிரியே வந்து பரபரப்பாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அதாவது கொரோனா பீரியடில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மிகப்பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர்லாம் வைக்கிறதா ஏன்னா விநாயகர் ஊர்வலம் நடத்துறதா அப்படின்ற மாதிரியான பல சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அது கேஸ் போடுறது, அதை வாபஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த டயத்தில் விநாயகர் அப்படின்னா யார், அவரோட தோற்றம் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி சின்னதாக வந்து பார்த்துருவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. அதாவது விநாயகர் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருவம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க. அந்த உருவத்துக்கு தன்னுடைய மூச்சு காத்தாலே வந்து உயிரும் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விநாயகரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து என்ன செய்ய அப்படின்னா, நான் குளிக்கும் போது யாரும் வந்து உள்ளே வந்துடாத அளவுக்கு நீ காவல் காத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டைத்தில் தான் வந்து சிவபெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பக்கமாக வராரு. அப்போ வந்து அந்த விநாயகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து தெரியாது இதுதான் சிவபெருமான் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உள்ளுக்கு வந்து என்னுடைய தாயார் கூடிய பார்வதி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸோ உள்ளே வந்து யாரும் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு கோவப்பட்ட சிவபெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா விநாயகரோட தலையை வந்து வெட்டிடுறாரு. ஸோ இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பார்வதி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய குழந்தை தான், ஏன் வந்து தலையை வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி வந்து சிவபெருமான் சொன்னதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு யானையோட தலையை கொண்டு வந்து விநாயகருக்கு வந்து வச்சு அதுலேருந்து வந்து கஜமுகன் அதாவது யானையோட முகத்தை கொண்டவராக வந்து விநாயகர் மாறுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது ஒரு கதையாக இருந்தாலும் பிறக்கும் போதே வந்து விநாயகர் வந்து ஓம் அப்படின்ற வந்து ஒரு முக வடிவத்தோடு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் இன்னும் வந்து பல கதைகள் வந்து விநாயகருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள விநாயகர் அப்படின்ற வந்து எப்படி வந்தாரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சாளுக்கியர்கள் மேலே வந்து படையெடுத்து போகிறாங்க. இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம் அப்படின்ற ஒரு நாவல் கல்கி எழுதியிருக்காரு. அதில் வந்து இதை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக வந்து எழுதியிருப்பாரு. அதாவது வந்து பல்லவர்கள் வந்து சாளுக்கியர்களை எதிர்த்து படையெடுத்து போகும்போது அந்த போரில் வந்து வெற்றி பெற்றுறாங்க. அந்த வெற்றியின் சின்னமாக வந்து விநாயகரை வந்து இங்கே வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விநாயகர் அப்படின்ற வந்து ஒரு வெற்றியோட அடையாளமாக வந்து காணப்படுறாரு. அதனால வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து பல்லவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்போனண்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் வந்து ஒரு குடவரை கோயில் அமைச்சு அங்கே வந்து முதல்ல தமிழ்நாட்டில் வந்து விநாயகருக்கு அப்படின்ற ஒரு கோவிலை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விநாயகர் மட்டும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருப்பார். இப்படிலாம் இருக்கக்கூடிய விநாயகர் எப்போ வந்து இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகிறாரு அப்படின்னாக்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான். அதாவது வந்து இந்தியர்கள் எல்லாருமே இந்துக்களாக வந்து ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து வருது, அப்படின்ற ஒரு பார்வை வருது. ஸோ அதுக்காக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வமா வந்து விநாயகர் இருக்காரு. ஸோ அதனால விநாயகரை வந்து ஒரு மையமா வச்சு அதன் மூலியமா வந்து இந்துக்களை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ள வந்து வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து மூளை முடுக்கு இண்டு இருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமே வந்து விநாயகர் வந்து ஸ்பெஷல், அதாவது ஒரு ரொம்ப ஒரு பிரசித்தியான ஒரு கடவுளாக வந்து மாறிடுறாரு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆத்தங்கரை, அரசமரம், ஸோ அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் வந்து விநாயகர் அப்படின்ற வந்து ஒரு முக்கியமான ஒரு கடவுள் ஆகிறாரு. ஸோ இதனால தான் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற வந்து ரொம்ப வந்து விமர்சையம் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்துக்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்றதில் ஆரம்பிச்சது. சில நாட்கள் போக வந்து இந்துக்களோட சக்தியை காட்டுறது, இந்துக்களோட பவர் என்ன அப்படின்றத காட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து மாற்றப்படுது. ஸோ இதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து ரொம்ப பெரிய சிலைகள் வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் ஊர்வலம் அப்படின்ற ஒன்றை வந்து கொண்டு போகிறாங்க. அந்த ஊர்வலம் எந்தெந்த தெருக்கள் வழியாக போகணும் அப்படின்ற வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக கட்டமைக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்துக்களோட வாக்குகளை மட்டுமே நம்பியிருக்கூடிய சில கட்சிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சரியா அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா விநாயகர் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான கடவுள். அதனால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய பாகுபலி விநாயகர் வச்சிருப்போம், சூப்பர்மேன் மாதிரி ஒரு விநாயகர் வச்சிருப்போம், ஒரு போலீஸ் மாதிரி ஒரு விநாயகர் வச்சிருப்போம், கிரிக்கெட் விளையாடக்கூடிய விநாயகர் வச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து விநாயகர் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு ஃபார்ம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய விநாயகருக்கு 20 அடியிலையும் 30 அடியிலையும் 40 அடியிலையும் செலவு வச்சு தான் கும்பிடணுமா அப்படின்னு கேட்டாக்க அப்படிலாம் இல்லை. நம்ம வீடுகளில் பார்த்துருப்போம், எந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா மஞ்சளை உருட்டி அது மேலே வந்து ஒரு அருகம்புல்லை வச்சு அதுதான் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதில் கொஞ்சம் சாணியை வச்சு அதில் வந்து ஒரு பூசணிப்பூ வச்சு அதையும் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த கொரோனா மாதிரியான
சுச்சுவேஷனில் அதாவது ஒரு 20 அடியிலையோ 30 அடியிலையோ சிலைகள் தேவையா அப்படின்றதும் அந்த விநாயகரை வந்து நம்ம வந்து ஊர்வலமாக கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் அதாவது வந்து அதிகப்படியான கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அது வந்து ஒரு நோய் தொற்றுக்கு வந்து காரணமாகும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய இந்த விநாயகரை நம்ம இப்பயும் வந்து என்ன அப்படின்னா ஒரு 20 அடி சிலையாக வச்சு மிகப்பெரிய ஊர்வலம் வச்சு தான் கும்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிலருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடலாமா வேணாமா அப்படின்றது வந்து இருக்கும். அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் விநாயகர் சதுர்த்தி கும்பிடணும்னு நினைக்கிற நம்ம எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எப்படி வந்து ரொம்ப காம்பாக்டா அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவில் இப்படி பல நாட்களாக வந்து கடவுளை வந்து ஒரு அரசியலுக்கான சாதனமாக வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ கடவுளை வெறும் கடவுளாக மட்டும் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பக்தியும் வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.